ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லி ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம மல்லி சீரியல்ல என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒசூர்ல இருந்து இந்த சுடரை கைது பண்றதுக்காக கதிரேசன் வீட்டுக்கு வந்திருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட சுடருக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல. ஆனா இப்பதாங்க எல்லா உண்மையுமே தெரிய வருது. கதிரேசனுக்கும் நிஷாவுக்கும் இவ ஒரு அக்யூஸ்ட், இவ ரேணுகாவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையுமே தெரிய வருது. இதனால என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோல நம்ம இப்ப பார்க்க போறோம். இப்போ இங்கே ஜாலியாக இருந்துட்டு இருக்கா கதிரேசன் வீட்டில். என்ன ஆசைப்பட்டாலும் எல்லாமே கிடைக்குது. அவன் படுத்துட்டு இதே யோசிச்சுட்டே இருக்காச்சே, இதே நம்ம மட்டும் ஒசூரில் இருந்தால் இந்நேரம் அவனுக்கு வேலை பார்த்து கொடுத்து ஃப்ராடு வேலை பண்ணி நம்ம ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்ருக்கணும். ஆனால் இங்கே படுத்த இடத்துல எல்லாமே வருது, அடடடடா அப்படின்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு சந்தோஷமாக படுத்துட்டே இருக்க. திடீர்னு ஒரு போலீஸ் 4-5 லேடி போலீஸ் வராங்க. வீட்டுக்குள்ளே வந்ததுமே நிஷாவும் கதிரேசனும், யார் நீங்கள், எதுக்காக எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, இந்த மாதிரி நாங்கள் கைது பண்ண வந்திருக்கோம், ஒரு அக்யூஸ்டு இந்த வீட்டில் தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி எங்களுக்கு நியூஸ் வந்திருக்கு, அதனால தான் நாங்கள் கைது பண்ண வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அக்யூஸ்டா எங்கள் வீட்லையா, உங்களுக்கு ஏதோ ராங்காக இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு, அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, நீங்கள் போங்க அப்படின்ற மாதிரி நிஷா சொல்லவுமே, மேடம் எங்களுக்கு இங்கே இருக்கிறதா மேடம் தகவல் வந்தது, இப்போ நாங்கள் எல்லா இடத்துலையும் சர்ச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்க, அட சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீங்கள் என்ன கேட்கவே மாட்டேன்றீங்க அப்படின்ற மாதிரி நிஷா சொல்லவே, இப்போ என்ன அக்யூஸ்ட் இல்லைன்றீங்க, அப்புறம் ஏன் பதட்டப்படுறீங்க, நாங்கள் போய் சர்ச் பண்ணிவிட்டு இல்லைன்னா நாங்கள் பாட்டுக்கு போக போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே, என்ன கதைப்பா இவங்க என்னென்னமோ சொல்கிறாங்களேப்பா, எனக்கு ஒன்றுமே புரியலையப்பான்னு சொல்ல, கதிரேசன் சொல்கிறாரு, நிஷா பொறுமையாக இருமா, நம்ம பார்த்துக்கலாம், என்னதான் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம், நீ கொஞ்சம் பொறுமையாக இரு அப்படின்ற மாதிரி சொல்ல, எப்படிப்பா பொறுமையாக இருக்கிறது, இவங்க பைத்தியக்காரத்தனமாக அக்யூஸ்டுன்றாங்க, வீட்டை சர்ச் பண்ணுவான்றாங்க அப்படின்னு சொல்ல, நம்ம வீட்டை தான் யாரும் இல்லைல்ல, சரி நீங்கள் தேடிக்கோங்க அப்படின்ற மாதிரி தேடிக்கிட்டே இருக்கும்போது வீட்டில் யார் யாரெல்லாம் இருக்காங்க ஃபர்ஸ்ட் அவங்கெல்லாம் வர சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே ரேணுகாக்கான்னு கூப்பிட்றாங்க. கூட்டதுமே சுடர் வர்றா வெளியே. வந்ததுமே அவளுக்கும் ஷாக்கு, இவங்களுக்கும் ஷாக்கு. இவங்களுக்கு ஒசூரில் ஏற்கனவே பிரச்சனை ஓடி இருந்திருக்கு. பார்த்ததுமே ஷாக் ஆயிடுறாங்க. கதிரேசனும் நிஷாவும் அதை நோட் பண்ணிடுறாங்க. எதுக்காக ரேணுகா இவங்கள பார்த்ததுமே ஷாக் ஆகிறாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் போலீஸ் சொல்கிறாங்க, அக்யூஸ்ட் இல்லை நீங்கள் இதோ இங்கே நின்றுட்டுருக்கா இவ அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, இவங்க எங்கள் அக்கா மேடம், என்ன மேடம் அக்யூஸ்டுன்றீங்க, அக்காவா, ரேணுகான்னு சொல்லி இவ பேரை சொன்னீங்க, இவ பேர் ரேணுகா கிடையாது சுடர் அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே, கதிரேசனுக்கும் நிஷாவுக்கும் ஷாக்கு. ஏன்னா இந்த சுடர்ன்ற பேரை தானே இந்த மல்லி சொல்லிக்கிட்டே இருந்தா, இப்போ என்ன போலீஸ் வந்திருக்கு, ஒரு வேளை ஃபேக்கான போலீஸாக இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்டே சண்டைக்கு போகிறாங்க கதிரேசனும் நிஷாவும். நீங்கள் என்ன அந்த மல்லி சொல்லி தானே வந்திருக்கீங்க, நீங்கள் யார் என்னன்னு சொல்லிட்டு எங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் தெரியும், அதனால் நீங்கள் இங்கேருந்து போயிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹலோ கொஞ்சம் நேரம் ஸ்டாப் பண்ணிட்டீங்களா, உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கீங்க, நாங்கள் சொல்கிறத நீங்கள் கேட்கவே மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, மேடம் நீங்கள் தான் மேடம் ஏதோ தப்பாக வந்திருக்கீங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் எங்களுக்கு போலீஸானே டவுட்டுன்னு கேட்க, அவங்களுக்கு கோவம் எல்லா ப்ரூஃபையும் காட்டி, உங்களுக்கு நான் நிரூபிக்கிறேம்மா, சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒசூர்லேருந்து தெரிஞ்ச எல்லாருக்குமே கால் பண்ணி கேட்டால் இவங்க தான் தெரிஞ்சிடுது. அப்புறம் தான் எவ்வளோ திமிரு இருந்தால் இவ்வளோ நீங்கள் பண்ணியிருப்பீங்க, உங்களை நான் சும்மாவே விட போகிறதே இல்லை, உங்களை என்ன பண்ணுறன்னு மட்டும் பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் சுத்தமாக புரியல. கதிரேசன் திகச்சு போயிடுறாரு. அப்போ தான் கேட்குறாரு, யார் இது, எதுக்காகம்மா இங்கே வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்க, தெரியலையப்பா எதுக்காக இவங்க வந்திருக்காங்கன்னே எனக்கு தெரியலப்பா அப்படின்ற மாதிரி இவளும் சொல்லி சமாளிக்கிறா. இல்லையே எனக்கு ஏதோ டவுட்டாக இருக்கே அப்படின்ற மாதிரி கேட்க, இங்கே நீ டவுட்டு படுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை, இவ சரியான 420, ரொம்ப மோசமான ஆள், கொலை எல்லா கேஸ்லையுமே இவ பேர் இருக்குது, இவளை தான் நாங்கள் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தோம், ஆனால் இங்கே ஒளிஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, நாங்கள் இவளை கைது பண்ண தான் வந்திருக்கோம், கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. முடியாது மேடம், கண்டிப்பாக எங்கள் அக்காவை கொடுக்க முடியாது, நீங்கள் ஏதோ தப்பாக புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்ல, கோவம் அதிகமாகிட்டே இருக்கு. நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், என்ன நீங்கள் பேசிக்கிட்டே போகிறீங்க, என் கோவத்துக்கும் ஒரு எல்லை இருக்குது, நீங்கள் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிஷாவுக்கு சுத்தமாக புரியல. என்னப்பா இவங்க என்னென்னமோ பேசுகிறாங்களேப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி விடுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோமே. ஏன்னா சுடர் எதுவுமே பேசவே இல்லை, அமைதியாக அதிர்ச்சி இல்லாமல் நின்றுட்டுருக்கா.
அவளுக்கு என்ன பண்ணுறது போகிறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல. ஏதோ நடக்குதுன்னு மட்டும் நல்லாவே வந்து தெரியுது. ஆனால் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து புரியாமல் திகச்சு போய் நிற்க. அப்போ தான் நம்ம கதிரேசன் சொல்கிறாரு, நிஷா எங்கேயே ஏதோ தப்பு நடந்திருக்கு, இதை நம்ம ஒன்றுமே கேட்க முடியாது நிஷா, விடு, என்ன தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் விடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைப்பா, நம்ம அக்காவோட வாழ்க்கை பிரச்சனை, இப்போ தான் அவள் பல பிரச்சனையிலேருந்து விடுதலை வந்திருக்கா, இப்போயுமே வந்துட்டு அவளை எப்படியே துரத்திட்டே இருந்தால் என்னப்பா அர்த்தம்னு கேட்க கண்ணை காட்டுறாரு. அவங்க சொல்கிறது உண்மை மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அவங்க அக்கா எதுவுமே பேசலை. வந்ததுமே பார்த்தியா, தெரிஞ்சவங்கள பார்த்தா நான் எப்படி ஷாக் ஆகும், அந்த மாதிரி ஷாக் ஆனா. அப்போது மல்லி சொன்னது எல்லாமே உண்மைதான் போல், இவ உண்மையிலுமே நம்ம புள்ள கிடையாது போல், இவ உண்மையிலுமே கிரிமினல் தான் போல் அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே. அக்கா, அப்பா நீங்களே அக்காவை பற்றி இப்படி சொல்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பான்னு சொல்ல, உனக்கு மட்டுமா அம்மா கஷ்டமாக இருக்குது, எனக்கும் தான் வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ என்ன தான் பண்ணுறது, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, போகட்டும், அவள் எவ்வளோ தூரம் போகிறாளோ போகட்டும், வேறு வழியே கிடையாது. இப்போ நம்ம ஏதாவது ஒன்று பண்ணால் அது ரொம்ப வந்து எஃபெக்டாக மாறிடும். அதனால் நம்ம எதுவுமே பண்ண வேணாம். எது எது எங்கெங்கே நடக்கணுமோ அது அப்பப்போ அங்கங்கே நடக்க தான் முடியும் ஏன்னா அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சுத்தமாக புரியல. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இதுக்கு மேலே எதுவுமே வந்து சரி பண்ண முடியாது. அப்போது மல்லி சொன்னது, அவள் சொன்னது எல்லாமே உண்மைதான் போலயே. இவன் வந்து நம்ம பொண்ணாக இருக்க வாய்ப்பே கிடையாது. சரிப்பா, அங்கே இருக்கும்போது எதனா பிரச்சனையில் மாட்டியிருப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, மூளை வளர்ச்சி இல்லைன்னு சொல்லியாச்சு, அப்புறம் எப்படிமா அவள் பிரச்சனையில் மாட்டுவா, நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்கள் சொல்கிறதும் கரெக்டுன்ற மாதிரி தான்ப்பா தோணுது. ஆனால் எனக்கு எப்படி முடிவு எடுக்கிறதுன்னு தெரியலையேன்னு சொல்ல, இதில் ஒரு முடிவும் எடுக்க வேணாம், என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். இவ்வளோ தூரம் நடந்ததுக்கு அப்புறமாலும் நம்ம நம்பிக்கையை கைவிடுறது வந்து மோசம் கிடையாதுமா. நம்ம ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக இருப்போம். என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். எவ்வளோ தூரத்துக்கு தான் இவங்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. எவ்வளோ தூரத்துக்கு போனாலும் நம்மக்கிட்ட வசமாக மாட்டி தான் ஆகணுன்ற ஒரு விஷயம் கூடிய சீக்கிரம் தெரியதாமா போகுது. அப்போ வந்து கையும் களவுமா பிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது, எப்படி நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும்.